அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா பொங்கல் திருவிழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு தம்மிட வருவதை அறிந்து, இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்கிறார். இங்கு ஓர் இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவான் செய்த பணி அளப்பரியதாக இருக்கின்றது. அவர் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு, தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவரை குறித்து சான்றும் பகிர்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று பொங்கல் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். இதை அறுவடை திருவிழா, நன்றி விழா என்று அழைப்பதுண்டு. உழைப்புதான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக உருவாக்குகிறது. உழைப்பின் மூலம் ஒரு மனிதன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் வாழ்கின்ற சமுதாயத்தையும் மலர செய்கிறான். தாகூர் சொன்னது போல, உழவர்களிடம் கடவுளை காண்போம். காலங்காலமாக பொங்கல் விழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றன. இதில் பெருமை அடைகின்றன. பொங்கல் விழாவை 4 வழிகளில் கொண்டாடுகின்றன. 1. போகி பொங்கல். பழையன கழிந்து புதியன பிறப்பதால் பொங்கிடும் மகிழ்ச்சியால் கொண்டாடப்படும் விழா. பழைய தேவையற்ற துணிகள், பொருட்கள் இவற்றை அகற்றி தூய்மை செய்வதோடு அதில் பலவற்றை நெருப்பில் எரிக்கிறார்கள். மக்களின் அக தூய்மை வலியுறுத்தப்படுகிறது. 2. சூரிய பொங்கல். இந்நாள் புதிய ஆண்டின் தொடக்கம். எதிலும் புதுமை இருக்கும். கடவுளின் படைப்பில் முதன்மையானது ஒளி. புதிய அடுப்பு, புது பானை, புத்தரிசி, புது மஞ்சள் மற்றும் புத்தாடைகள் அணிந்து புது பொலிவுடன் இந்நாளை கொண்டாடுவது. உயிர்களுக்கெல்லாம் ஊற்றான சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள். இது தமிழர் மரபு. இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் உணரும் உண்மை என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்கு இந்நாளில் நன்றி சொல்கிறோம். நானே உலகின் ஒளி என கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளி இருளையும் பயத்தையும் போக்குகிறது. 3. மாட்டு பொங்கல். ஆடு மாடுகளையும் நமது உடன் உழைப்பாளர்களாக இறைவன் அருளியதை நினைத்து நன்றி கூறும் நாள் இது. 4. காணும் பொங்கல். இப்பொங்கல் நாளில் மக்கள் ஒருவரை கண்டு வாழ்த்துவர். அன்று எலிசபெத்தை மரியா சந்தித்த போது வாழ்த்தொலி கேட்ட போல, இந்நன்னாளில் சந்திக்கும் ஒவ்வொருவர் மத்தியிலும் வாழ்த்துக்கள் வழங்கிவிட்டு விருந்தை பகிர்ந்து கொள்வதுண்டு. ஒருவரை காணுவதில், கண்டு வாழ்த்துவதில் பொங்கி வருகிறது மகிழ்ச்சி. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக மனமகிழ்வோடு நன்றி செலுத்துகின்றேனா? ஒளியாகிய இறைவனை ஏற்று இருளாகிய பாவ வாழ்வை என்னிடமிருந்து அகற்றுகின்றேனா? பழைய வாழ்வை களைந்து நல்ல பண்புகளால் புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எல்லா சூழலிலும் உமக்கு நன்றி கூறி எங்களது தீய வாழ்வை அகற்றி நல்ல பண்புகளால் புதிய வாழ்வை ஏற்று பிற அன்பு செயல்களில் ஆர்வமாக பங்கேற்க வரம் தாரும். ஆமேன்.